ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்னா எஸ் உடனே வந்து பாதிப்பா, கண்டிப்பாக பாதிப்பு தான். இம்மீடியட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துமா, கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு சுணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை இம்மீடியட்டாக பாதிக்குமா, கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். அதை இம்மீடியட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து இதோட கம்மி ரேட்டு கொடுக்கும்போது அவனுடைய ப்ராடக்ட் தான் வந்து ஆப்வியஸாக செல் ஆகும். ஸோ இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக கொஞ்சம் அடிப்படும். கண்டிப்பாக அதோடைய தாக்கங்கள்லாம் இனிமேல் போக தான் தெரியும். ஸோ இம்மீடியட்டாக வந்து நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஆச்சு. இம்மீடியட்டாக ஒரு பேனிக் வந்து உருவாயிருக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ் மத்தியில். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் வந்து கவர்மெண்ட் ஒரு 25,000 crores வந்து ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டெம்பரரியாக பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்கன்னா ரெண்டு விதமாக எதிர்கொள்றாங்க. ஒன்று வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து இதை வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஐட்டம்ஸ்க்கு அப்படின்னு ஃபார்மர்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து ஒரு டாக்ஸ் வேணான்றது ஒரு சைடு நெகோஷியேஷனும் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது ஒரு லாங் டேர்மா அப்படின்ற முயற்சிகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆயிலுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஏஇ டிபெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லைனா யூஎஸ்ஏ தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்போம் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வந்து இந்தியன் ருபீஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் டேரெக்டாக வாங்கல, ஒரு இன்டெரக்டாக வாங்குறோம். மீன்ஸ் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி மூலம் வந்து நம்ம வந்து வாங்குறோம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமும் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இந்தியா வந்து கேட்கல. இந்தியா வந்து நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து another 25%, தட் மீன்ஸ் வந்து 50%. இது வந்து செக்டோரியலாக பார்த்தீங்கன்னா 50% 200% வரைக்கும் கூட போகும். நம்ம 30% அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அதே மாதிரி அமெரிக்காவோட கம்பெனிஸ்க்கும் நம்ம இந்தியா மிகப்பெரிய சந்தை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன்ஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அவங்களுக்கு சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ணிவிடும். அப்போ இவ்வளோ பெரிய சந்தையில் நாளைக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு வரும்போது நம்மளே இதே மாதிரி ஒரு ரெப்ளிகேட் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும். வணக்கம் சார். இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நிறையா பர்சன்டேஜ் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து டைரெக்டாக வந்து இல்லை இன்டைரக்டாவோ இந்திய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், இந்திய தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? சரி, சொல்கிற மதன், அதுக்கு முன்னாடி வந்து பாதிப்பு பற்றி பார்க்கலாம். பாதிப்புக்கு முன்னாடி இந்த டாரிஃப்னா என்ன அப்படின்றத முதல்ல வந்து நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லா நாடுகளுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸேஷன் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டொயோட்டோ லேண்ட் ரோவர் கார் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தான் இருக்கும். பட் இந்தியாவில் நீங்கள் வாங்கும்போது 1 கோடியாக இருக்கும். அது என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்ஸேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அது எதுக்குன்னா உள்நாட்டு உற்பத்தி வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கை. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டாக்ஸேஷன் அண்ட் ரூல்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதே தான் வந்து அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி வந்து டாக்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களும் வந்து இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அமெரிக்கா வந்து ஒரு உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார சந்தையாக இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லா நாடுகளையும் வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்த வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக, அதாவது பொருளாதார ரீதியாக வந்து எல்லா நாடையும் வந்து அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல் கேட்காத சொல் பேச்சு, அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணாத நாடுகளுக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் வந்து ரொம்ப வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான திங். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரை வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய லீடராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருடைய முயற்சிகள் தான் வந்து எல்லாமே இந்த நாட்டில் உலகத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி பெரிய அண்ணன் மனப்பான்மை. உங்களுக்கே தெரியும், எப்போவுமே அமெரிக்கா பெரிய அண்ணன் மனப்பான்மை தான் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அதை வந்து டிட்டோ வந்து லிட்டரலாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போ கம்மிங் பேக் டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மேஜராக எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய சந்தை ஒரு சிங்கிள் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அமெரிக்கா தான். ரைட்டுங்களா? ஸோ அமெரிக்காவுக்கு அடுத்து தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டோட லிஸ்ட்டில் வரும். கிட்டத்தட்ட வந்து 42% வந்து ஒரு 10 நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து அதர் நாடுகளுக்கு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து முக்கியமான பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்கும், உங்களுக்கு சைனா இருக்குது, நெதர்லாண்ட்ஸ் இருக்குது, ரஷ்யா இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%, தட் இஸ் 90 to 20% வந்து ஒரு நாட்டு பொறுத்து இருக்குது. அந்த நாடு தான் வந்து யூஎஸ்ஏ. ஸோ அதுலேயும் வந்து நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த 20%லேருந்து எதுடைய மேஜர் ஷேர் இருக்குது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வைரக்கல்.
வைரக்கற்கள் வந்து நம்ம தான் வந்து மிக அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்மாசூட்டிக்கல்ஸ் அதுவும் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக வந்து நம்ம சப்ளை பண்ணுற டாப் 3s வந்து இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே நம்ம கோதுமை அரிசி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் டாப் 3 அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 தான் வந்து நம்ம மெஜாரிட்டியாக வந்து அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு டாக்ஸேஷன் வந்து வச்சாங்க. அதாவது வந்து 25%. ஸோ இது வந்து முதல்ல வந்து 25% அப்படின்றது வந்து வச்சாங்க. ஸோ 25% அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அல்ஜீரியா, ஸோ பிரேசில், வென்சுலியா இது மாதிரி நிறைய நாட்டுக்கு வந்து அவங்க வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா வந்து அவங்க சொல்கிறத வந்து எல்லா கண்ட்ரீஸும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை பற்றி பேச நம்ம தனி எபிசோட் வரும். ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆயிலுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுஏஇ டிபெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லைனா யூஎஸ்ஏ தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்போம் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டாலர்ஸில் வாங்குறது நிறுத்தி இந்தியன் ருபீஸாக வந்து வாங்க ஆரம்பிச்சோம். தட் மீன்ஸ் ஈரான் கிட்ட இருந்தோம், ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வந்து இந்தியன் ருபீஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் டேரெக்டாக வாங்கல, ஒரு இன்டெரக்டாக வாங்குறோம். அது எப்படின்னா வேறு கம்பெனி மூலம் வாங்குறோம். தட் மீன்ஸ் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி மூலம் வந்து நம்ம வந்து வாங்குறோம். பட் நம்ம எப்பவுமே யூஎஸ்ஏக்கும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்ககிட்டயும் வந்து பகச்சிக்க மாட்டோம். நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ஸ்டேட் வந்து நம்ம 2 கண்ட்ரீஸுமே பகச்சிக்காம தான் இருந்தது. பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எந்த விதமும் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இந்தியா வந்து கேட்கல. ஸோ அதனால முதல்ல வந்து 25% டாரிஃப் வந்து போட்டிருந்தாங்க. பிரேசில் மேலேயும் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பிரேசிலுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து கேட்டப்போ நீங்க வந்து இவர் ட்ரம்ப் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னா, நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட போகிறேன், யூஎஸ்ஏ மட்டும் ஒரே நாடு கிடையாது, நான் மோடி கிட்ட பேசுவேன், இல்லை கிம் சாங் கிட்ட பேசுவோம், தட் மீன்ஸ் சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கொஞ்சம் அது எரிச்சல் அடைஞ்சிட்டு அது பண்ணாரு. அடுத்த இந்தியா வந்து நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு 27th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து another 25%. தட் மீன்ஸ் வந்து 50%. இது வந்து செக்டோரியலாக பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200% வரைக்கும் கூட போகும். ஸோ அந்த மாதிரி வந்து டாக்ஸேஷன் வந்து நம்ம மேலே வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்கன்னா 2 விதமாக எதிர்கொள்கிறாங்க. ஒன்று வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து இதை வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஐட்டம்ஸ்க்கு அப்படின்னு ஃபார்மர்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து ஒரு டாக்ஸ் வேணான்றது ஒரு சைடு நெகோஷியேஷனும் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது ஒரு லாங் டேர்மாக அப்படின்ற முயற்சிகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம் இந்த இம்பாக்டை. ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் ஒன்று, லாங் டேர்ம் இம்பாக்ட் ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்னா எஸ் உடனே வந்து கண்டிப்பாக பாதிப்பு தான். இம்மீடியட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு சுணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை நம்பி இருக்கவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்மீடியட்டாக பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். அதை இம்மீடியட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நீங்கள் இவ்வளோ டாக்ஸேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த டாக்ஸேஷன் அங்கே வாங்குறவங்க தலையில் தான் விழும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவங்க வந்து இதோட நம்மளே ரொம்ப சிம்பிள், ப்ரைஸ் எது அதிகமாக இருக்குமோ நம்ம வாங்க மாட்டோம். அதே ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ் கம்மியாக கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குவோம். நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து இதோட கம்மி ரேட்டு கொடுக்கும்போது அவனுடைய ப்ராடக்ட் தான் வந்து ஆப்வியஸாக செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டோடைய என்ன சொல்ற அந்த வாங்குற இது வந்து கம்மியாகும். வாங்கிச்சா கண்டிப்பாக நம்மளுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்மளால அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது. ரைட், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக கரெக்ட். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னா 1.86% கிட்ட கரெக்ஷன் ஆச்சு. எஸ், அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் இதுதான். ஸோ லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து இது பாதிக்காது. ஏன் லாங் டேர்மில் பாதிக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா வளங்களும் இருக்குது. பேசிக்காக வந்து இன்னொன்று நம்மளுடைய தற்சார்பு கொள்கையும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக வந்து வெளி கண்ட்ரிஸோட இருக்குமோ அதே மாதிரி நம்ம உள்நாடு கட்டமைப்பும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம மறக்கக்கூடாது, நம்ம 30% அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அதே மாதிரி அமெரிக்காவோட கம்பெனிஸ்க்கும் நம்ம இந்தியா மிகப்பெரிய சந்தை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷன்ஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அவங்களுக்கு சைனாவும் நம்ம ஓவர்டேக் பண்ணிவிடுவோம். அப்போ இவ்வளோ பெரிய சந்தையில் நாளைக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு வரும்போது நம்மளே இதே மாதிரி ஒரு ரெப்ளிகேட் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் வந்து அவருக்கு தெரியாமல் பண்ணுறாரா தெரிஞ்சு பண்ணுறாரான்னு தெரியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க யுகத்தில் வந்து நம்ம யோகத்தே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான். கரெக்டுங்களா? எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியும். யாருமே வந்து தனியாக வந்து வாழ்ந்துட முடியாது. எல்லாருக்கும் எல்லாருடைய உதவியும் தேவை. ரைட்டுங்க? அதனால தான் வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூ படி வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படாது. கண்டிப்பாக யூஎஸ்க்கு வந்து ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படும். ரைட். ஸோ இதோடைய ரெமெடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு 25,000 crores வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் மாதிரி.
ரெண்டாவது வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம், எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து அணிசேரா நாடுகள் நம்ம வந்து பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஈரான், இந்தோனேஷியா அண்ட் யுஏஇ இவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த எல்லா நாடுகளோடையும் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இதில் ட்ரம்ப் வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்தியா அண்ட் சைனா வில் பிகம் வெரி க்ளோஸர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருஷமாக வந்து சைனாக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இல்லை. உங்களுக்கே தெரியும், எல்லைகளில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அருணாச்சல பிரதேஷ் ஒரு பகுதி எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் சைனா பிரதமர் விசிட் வந்திருந்தார், நம்ம மகாபலிபுரத்துக்கு கூட வந்திருந்தார். பட் அதுலேயும் ஒன்றும் நம்மளுடைய உறவில் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா ட்ரம்ப் பண்ண வேலையினால இப்போ இந்தியாவும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா வராங்க. அடுத்து ஒரு 25 ஒரு சம்மிட் ஒன்று நடக்கும்போது அதுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து கலந்துக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் அது இன்னும் ஊர்ஜிதமாகாத கலவை. அதெல்லாம் கலந்துக்கிட்டாருன்னா இன்னும் நம்ம இந்தியா சைனாவுடைய உறவு வந்து மேம்படும். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஒரு 130 கோடி பேர் கொண்ட நாடு. சைனா வந்து ஒரு 120 125 127 கோடி. ஐம் நாட் டேட்டா முன்ன பின்ன இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 கோடி டிஃபரன்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 நாடுகள் தான் உலகத்திலே மிகப்பெரிய சந்தை. ஸோ இந்த 2 நாடுகள் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் வரும்போது யாராலுமே அதை வந்து ஒன்றும் பெருசாக வந்து தடுக்க முடியாது. ஸோ இப்போ இம்மீடியட்டாக ட்ரம்போட கோவம் என்னன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம், நம்ம வந்து அவங்க சொல்றது வந்து பேச்சை வந்து கேட்கறது இல்லை அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய இந்த மாதிரி டாரிஃப் இம்போஷனுக்கு பண்ணுறதுக்கான ரீசன். பட் ஆனால் நம்மளுடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் டெஃபினட்டாக நம்மளுடைய கட்டமைப்பு, நம்மளுடைய டிப்ளமேட்டிக் இதனால வந்து நம்மளால் கண்டிப்பாக இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியும். பட் இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் வாங்குறது தான். ஸோ அந்த பெட்ரோலியம் வாங்குறது அது எப்படின்னு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம டேரெக்டாகவும் வாங்குறது இல்லை, நம்ம வந்து ரிலையன்ஸ் மூலம் தான் வாங்குறோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து ஒரு கம்பெனி நயரான்ட்டுன்னு ஒரு கம்பெனி இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய வந்து நம்மளுடைய சப்ஸ்டியூட், அது அந்த கம்பெனியோட சப்ஸ்டியூட் தான் நயரா, அந்த ரஷ்யன் கம்பெனியோட. ஸோ அது மூலம் தான் நம்ம ரிஃபைனரிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேரெக்டாக பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித அழுத்தத்தை கொடுக்குதா இல்லை எரிச்சலை கொடுக்குதான்னு தெரியல. ஸோ ட்ரம்ப் வந்து இம்மீடியட்டாக அதை சீஸ் பண்ணணும்னு பார்த்தாரு. பட் ஸ்டில் இந்தியா வந்து அதுலேருந்து பின்வாங்கலை. நம்ம இன்னும் அதை பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம டிப்ளமேட்டிக்காக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா, அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் கூட தான் ரஷ்யா கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்கன்ட்டு. அது முந்தானேத்து தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா அமெரிக்கன் பிரசிடென்ட் மாளிகையிலேருந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து 2% கீழே தான் வர்த்தகம் பண்ணுறோம், இவ்வளோ வர்த்தகம் பண்ணலன்ட்டு. பட் எனிவே அவங்களும் வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரஷ்யாவோட. ஸோ நம்ம மேலே இம்போஷன் பண்ணும்போது இந்தியாவோட கேள்வி என்னன்னா, நீ வந்து என்ன பண்ணாதன்னு சொல்லிட்டு நீயே அதை பண்ணும்போது நான் ஏன் உன்னை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டு. ஸோ இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு எடுத்திருக்கு. அமெரிக்காவோட அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ வந்து பயப்படலை. ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து கண்டினியூ ஆகணும். பின்னாடி இந்தியா எதுவும் பின்வாங்கிடக்கூடாது. இந்த ஸ்டாண்ட் கம்மியாச்சுன்னா ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். பட் அந்த ஷார்ட் டேர்ம் பாதிப்புகள்லாம் நம்ம விட்டுட்டு லாங் டேர்மாக யோசிச்சோன்னா கலெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் பேசிக். ஸோ அதனால் இந்தியன் எக்கனாமியை அவ்வளோ சீக்கிரம் பண்ண வச்சு ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கடையில் இல்லைன்னா இந்த கடையில் வியாபாரம் வந்து நமக்கு நடக்கலைன்னா வேறு கடையை நம்ம பார்க்க வேண்டியதான். இந்த சந்தை இல்லைன்னா இன்னொரு சந்தை, அவ்வளோதான். ஸோ அமெரிக்கா மட்டுமே வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, இன்னும் 52% வந்து மொத்த நாடுகள் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த 10 நாடு தவிர. இன்னும் அங்கங்கெல்லாம் கால் பரப்புவோம். ஸோ அந்தந்த மாதிரி பண்ணும்போது வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படும். கண்டிப்பாக அதோடைய தாக்கங்கள்லாம் இனிமேல் போக போக தான் தெரியும். ஸோ இம்மீடியட் நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க, இம்மீடியட்டாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஆச்சு. இம்மீடியட்டாக ஒரு பேனிக் வந்து உருவாயிருக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ் மத்தியில். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் வந்து கவர்மெண்ட் ஒரு 25,000 crores வந்து ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டெம்பரரியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்மில் வந்து என்ன நடக்குதுன்றது இனிமேல் தான் தெரியும். அண்ட் உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் நோன் ஃபார் இஸ் பேக். திருப்பி வந்து அவர் எப்போ வேணால் வந்து பல்டி அடிப்பார் அவர் எந்த விஷயத்தினாலும். ஸோ ப்ராபப்ளி அதுவும் நடக்கலாம், இல்லை இந்த டாரிஃப் வந்து கண்டினியூஸ் ஆகலாம். ஸோ எனிவே 50 to 200% வந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரிப்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தென் வில் சி எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்ட்டு. பட் இம்மீடியட்டாக வந்து இதுதான் வந்து எஃபெக்ட். ஸோ டவுன் தி லைன் தான் நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரி பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தா, இல்லை நம்ம பாதிப்புலேருந்து வெளியில் வர மாட்டேன்னு. பட் கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம நம்பலாம், நம்மளுடைய உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து அமெரிக்காவில் எந்த கண்ட்ரியும் வந்தாலும் அந்த சேலஞ்சஸ் வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும்.